வீரயுக நாயகன் வேள்பாரி பாகம் 20. இப்போ அந்த எருக்கு மலைக்கே பார்த்தோன்னா தீ வச்சு விட்டுறாங்க. அந்த நாகக்குடியினர் பார்த்தீங்கன்னா போர் வீரர்கள் முன்னாடி அம்பேந்துட்டு வந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தோன்னா இறந்து போயிடுறாங்க. அந்த குடிசையில், அதாவது அந்த நாகக்குடியினர் குடிசையில் அந்த பெண்கள் அப்புறம் ஒரு சில பெரியவங்க அவங்கெல்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களாம் வெளியே பார்க்குறாங்க. பார்த்தா அந்த மலையே பார்த்தோன்னா தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குடிசையில் இருந்தால் கண்டிப்பாக குடிசையும் எரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால ஓரமாக பார்த்தோன்னா ஒரு குகை ஒன்று இருக்குது பெருசாக. அந்த குகைக்குள்ளே போயிட்டா உள்ளே தீ வராது அப்படின்னு நினச்சி அந்த குகைக்குள்ளேயும் போயிடுறாங்க. ஸோ 1-2 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. அதாவது அந்த வீட்டுக்குள்ளே இருந்து கொஞ்சம் உஷாராக இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் மட்டும் ஓடி அங்கே தப்பிச்சிடுறாங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்தோன்னா அந்த தீயோட தீயாக கருகிடுறாங்க. அந்த உயிர் தப்பிச்சவங்க கூட எப்படியோ நாம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் யோசிக்க கிடையாது. அந்த மலை முழுக்க இருக்கக்கூடிய பாம்புகள், எவ்வளவோ வகை பாம்புகள் அந்த மலை முழுக்கமே பார்த்தோன்னா இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பாம்புகள் எல்லாமே இறந்து போயிருக்குமே, இந்நேரம் தீயில கருகி போயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் அந்த மக்கள் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இரவு நேரமுமே வருது. ஃபுல்லாக தீ கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த மலை ஃபுல்லாக தீ பற்ற வச்சுருக்காங்கல்ல, அது அவ்வளோ சீக்கிரம் அணையாது. காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க அங்கே இருந்தால் அந்த குகைக்குள்ளே கொஞ்சம் சேஃபாக இருக்காங்க. பட்டு காலம் ஃபுல்லாக அங்கேயே உட்காந்துருக்க முடியாது. எப்படியாவது அந்த மலையிலிருந்து எஸ்கேப் ஆகி ஓடியே ஆகணும். அப்போ அங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணுங்கிற வழியும் இல்லாமல், வேறு வழி இல்லாமல் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப நேரம் அங்கே தாக்கு பிடிக்க முடியாது. தீ அங்கேயும் வரத்தான் போகுது. அதனால் அந்த மக்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே போய் பார்க்கலாம், என்னதான் நிலைமையில இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி வெளியே பார்க்குறா. வெளியே பார்த்தா ஃபுல்லாக பார்த்தோன்னா தீப்பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லா இடமும் பார்த்தோன்னா ஒரு சில இடங்களில் தீயெல்லாம் அணைஞ்சு அந்த சாம்பல் மட்டும் இருக்கும் இல்லையா, மரமெல்லாம் எரிஞ்சு சாம்பலாக கீழே கிடக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பார்த்தோன்னா கிரியேட் ஆயிடுச்சு. அந்த மலை சூடு பயங்கரமான சூடாக இருக்குது. அவங்க அங்கே நின்னாவே பார்த்தோன்னா கருகிடுவாங்க போல, அந்த அளவுக்கு பார்த்தோன்னா அந்த மலையே சூடாக இருக்குது. இந்த சமயத்தில் பக்கத்தில் ஒரு பாறை இருக்குது. அந்த பாறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. அதில் போய் கொஞ்ச நேரம் உட்காரலான்ட்டு உட்கார்றா. பட் சுற்றியும் பார்த்தோன்னா எல்லாம் அந்த கருகி போன செடி கொடிகள் இதெல்லாம் தான் பார்த்தோன்னா அந்த மலை ஃபுல்லாகவே பார்த்தோன்னா இருக்குது. இவன் உட்காந்துக்கிட்டு என்னடா பண்ணுறது, இங்கேருந்து எப்படா ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பல் பார்த்தோன்னா விழுந்து கிடக்குது. அந்த சாம்பல் மேலே ஏதோ ஒன்று நெளிகிற மாதிரி பார்த்தோன்னா அவள் பார்க்குறான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த குகைக்குள்ளே இருக்கக்கூடிய மிஞ்சி இருந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த பொண்ணை பார்த்து, என்னடா இந்த பொண்ணு அந்த சுடுது, அந்த பாறை மேலே போய் உட்காந்துக்கிட்டு இருக்காளே, எப்படி வெளியே நின்றுட்டுருக்கானே தெரிய மாட்டேங்குதேங்கிற மாதிரி குகைக்குள்ளே உட்காந்துக்கிட்டே இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் அந்த பாறை மேலே உட்காந்துட்டு அந்த சாம்பலில் ஏதோ ஒன்று நெளிகிற மாதிரி தெரியுது. அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. சரி நாம் மறுபடியும் குகைக்குள்ளேயே போயிடலான்னு சொல்லிட்டு வந்துடுறா. வந்தப்போ கூட ஏதோ ஒன்று நெளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நல்லா உத்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பாறை கிட்ட போய் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது என்னதான்னு சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது தான் அவளுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அது என்ன அப்படின்னா, தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த தீயோடைய சாம்பல் கீழே உதிர்ந்து கிடக்குது. அதில் பார்த்தோன்னா ஒரு பாம்பு நெளிஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஒரு நாகம் பார்த்தோன்னா அந்த தீக்குள்ளே நெளிஞ்சு போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அவ்வளோ அதிர்ச்சி. அது நெளிஞ்சு ஒரு புதருக்குள்ளே பூந்துருச்சு. இவள் பார்த்தீங்கன்னா எப்படி இது சாத்தியம், ஒரு பாம்பு எப்படா தீக்குள்ளே போகுது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக யோசிக்கிறா. யோசிச்சுட்டு அப்படியே அந்த குகைக்குள்ளே ஓடி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பாம்பு, ஒரு நாகம் அந்த தீக்குள்ளேயே போயிட்டு இருந்துச்சு, அதுக்கு எதுவுமே ஆகலை, அது பாட்டு கேஷுவலாக போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரியாமா இருக்குது, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கமே இங்கே இருக்கக்கூடிய பாம்புகளெல்லாம் இறந்து போயிருந்தான், அந்த பாம்பே நீ உயிரோடு இருக்குன்னு சொல்கிறேன், இது நம்புற மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்ல, வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே மிச்சம் மீது இருக்கக்கூடிய எல்லா ஊர் மக்களும் வராங்க. அந்த பாறைக்கிட்ட போய் அந்த பொண்ணு நிற்கிறா. அதே மாதிரி அந்த இடத்த காட்டுறா. அங்கே எதுவுமே இல்லை. அந்த பாம்பு பார்த்தோன்னா அப்பால் இருந்துச்சு, இப்போ போயிருச்சு. அப்புறம் ஊர் மக்களெல்லாம் ரொம்ப நேரம் உத்து பார்க்குறாங்க. அங்கே எதுவுமே இல்லை. ஏமா இப்படி நேரத்தை வீணடிக்கிற, இங்கேருந்து போகிறது கஷ்டம்தான் போல். ஏன்னா அந்த மலை அடிவாரத்தில் இறங்கி போகிறதுக்கு அவ்வளோ சூடாக இருக்கும். அவ்வளோ சூடு. அந்த தீ இப்போ தானே எரிஞ்சு முடிஞ்சிருக்கு. அது பார்த்தோன்னா சூடாக இருக்கும் அந்த நிலம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த தீ பார்த்தோன்னா இவங்ககிட்டே வந்தாலும் வந்துடும். அந்த ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா தீ, அந்த அக்னி பார்த்தோன்னா சுற்றி இருக்குது. இந்த சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மக்களுக்கு சுத்தமாக ஹோப்பே இல்லை. இந்த பொண்ணு சொல்கிற மாதிரி பாம்பு தீக்குள்ளே போயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே பார்த்தோன்னா கிளம்பி குகைக்குள்ளேயே போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வெளியே இருந்தோம்னா இந்த சூட்லேயே கருகிருவோன்னு சொல்லிட்டு குகைக்குள்ளேயே போகலான்னு போகிறாங்க. அப்போ பார்த்தோன்னா அந்த பொண்ணும் சரி பெரியவங்களே சொல்லிட்டாங்க நாமளும் போகலான்னு சொல்லிட்டு பின்னாடியே போகும்போது தான் ஒரு சின்ன பையன் மட்டும் அந்த இடத்தையே உத்து நோக்கி கவனிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தோன்னா கத்துறான். என்னடா இவன் கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அந்த ஊர் மக்களெல்லாம் பார்த்தா அதே மாதிரி ஒரு பாம்பு தீக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் கேஷுவலாக தீக்குள்ளே அந்த பாம்பு போயிட்டுருக்கு. அதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவ்வளோ அதிர்ச்சி. எப்படி அந்த பாம்பால் மட்டும் தீக்குள்ளே போக முடியுது, அந்த தீ பயங்கரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, கீழே சாம்பல்
ஏதோ ஒரு சாம்பல் வந்து பார்த்தோன்னா இருக்குது, அந்த சாம்பல் மேலேயே வந்து பார்த்தோன்னா ஊர்ந்து போயிட்டுருக்கு. அந்த சாம்பல் எவ்வளோ சூடாக இருக்கும் அப்படிலாம் யோசிச்சு பார்த்துட்டு எப்படி இது சாத்தியம்னு சொல்லிட்டு குகைக்குள்ளே வராங்க. குகைக்குள்ளே வந்தக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணே கண்டுபிடிச்சிட்டா எப்படி அப்படின்னு. எப்படிமா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி தீக்களி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்காமா. அது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணா இல்லை மூலிகையா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த புத்தகத்தில் போடலை, பட் அது ஒரு விஷயம் தீக்களி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது வந்துட்டு அந்த மலையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா கிடைக்குதாமா. அந்த தீக்களியை வந்து பார்த்தோன்னா எடுத்து நம்ம உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டோம்னா எந்த ஒரு தீயும் நம்மளை அண்டாது. நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நெருப்புக்குள்ளேயே நம்ம போயிட்டு வந்தாலும் நமக்கு எதுவுமே ஆகாது. அந்த தீக்களி நம்ம உடம்பு மேலே பூசிக்கிட்டோம்னா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. அது ஏதோ ஒரு மூலிகைன்னு நினைக்கிறேன். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் சாத்தியமே இல்லை, அது ஒரு பாம்பு, அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீக்களிக்குள்ளே பூந்துட்டு அந்த தீக்களியே உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா பரப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பாம்பு வந்து தீக்குள்ளே பூந்துருக்கு, அதனால தான் அந்த பாம்புக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல அதை யாருமே நம்பலை. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீக்களி அப்படிங்கிற விஷயம் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மலையில் போய் தேட ஆரம்பிக்கிறா. அப்படி தேடும்போது அவளுக்கு கிடைக்குது. அந்த தீக்களி அப்படிங்கிற மூலிகையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரா. எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய உடம்புல பூசிக்கிட்டு, இப்போ நானே வந்து அந்த நெருப்பில் இறங்கி காட்டுறேன், எனக்கு எதுவுமே ஆகாது பாருங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே இருக்கிறவங்களாம் வேண்டாமா வேண்டாமா அதெல்லாம் பண்ணாதான்னு சொல்லி எல்லாரும் சொல்ல, இல்லை நான் கண்டிப்பாக அப்படி பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த தீக்களியை தன்னுடைய உடல் முழுவதும் பூசிக்கிட்டு அந்த தீக்குள்ளே, அதாவது நெருப்புக்குள்ளே அவளே வந்து பார்த்தோன்னா இறங்கினாவே திடீர்னு வந்து பார்த்தோன்னா அந்த நெருப்புக்குள்ளே மாயமாக மறைஞ்சிட்றான். மறைஞ்ச உடனே ஐயோ அவ்வளோதானா செத்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஷாக்காக இருக்கும்போது மறுபடியும் அந்த நெருப்புலேருந்து வெளியே வந்து காட்டுறா. வெளியே வந்த உடனே வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் ஓடி போய் அவளை கவர் பண்ணி தூக்கிட்டு போய் அவளுக்கு குளிப்பாட்டி விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரிய வருது, இந்த மாதிரி தீக்களி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம உடம்புல பூசிக்கிட்டோம்னா அந்த நெருப்புலேருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு பார்த்தோன்னா அந்த தீக்களி அப்படிங்கிற மூலிகையை எடுத்து தன்னுடைய உடலில் பூசிக்கிட்டு அந்த நெருப்புலேருந்து வந்து பார்த்தோன்னா தப்பிச்சு இந்த பரம்பு நாட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாகக்குடியினரில் மிஞ்சி இருக்கக்கூடிய 1-2 பேர் அந்த சேரனுடைய மன்னனுடைய அந்த தீயிலிருந்து தப்பிச்சு 1-2 பேர் பரம்பு நாட்டுக்கு வந்து சேர்ந்தது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கபிலருக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா இப்படியெல்லாம் கூடமாடா வரலாறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா அவருடைய கால் ரொம்ப வலிக்கிறக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா நான் நேற்றே வந்துட்டு அவருக்கு பயங்கரமாக கால் வலிச்சிட்டு இருந்தது. அது மீறி வந்து பார்த்தோன்னா கதை கேட்கறதுக்காக வந்திருப்பார். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் வந்து இன்னும் வலி அதிகமாக ஆரம்பித்ததுனால நம்ம பாரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அரண்மனையில், நாளைக்கு இதே மாதிரி கதை போடும் போது நீங்கள் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம கபிலரும் போயிட்டு அந்த மாளிகையில் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையிலையும் ஆகுது. நம்ம பாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கபிலரை பார்க்கறதுக்காக அவருடைய அறைக்கு வர்றப்போ நம்ம கபிலர் இப்போ கேட்குறாரு, ஆமாம் நேற்று நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், நான் வந்துட்டு அந்த பாம்பு கதை, அதாவது இந்த நாகக்குடியினருடைய கதை வந்து முதல் தடவை கேட்குறேன், அதனால் எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் நீ ஏன் வந்துட்டு நேற்று அந்த கதையை பார்த்து பயங்கரமாக அழுதுட்டு இருந்த, கண்ணில் தண்ணீர் கூட உனக்கு வந்துருச்சு, எப்படி இது நீ பண்ண, ஏன் உனக்கு அப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம பாரி இருந்துட்டு, ஆஹா இந்த மனுஷன் அவ்வளோ கூட்டத்தில் இருக்கிறவங்க அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிற என்னையுமே கவனித்து உத்து பார்த்துருக்காரு பாரு இந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி ஆகிறான். அப்புறம் ஏன் வந்து தான் அழுத அப்படிங்கிற விஷயத்தையுமே பாரி சொல்கிறான். என்ன அப்படின்னா, இந்த நெருப்புக்குள்ளே 2 பேர் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, 2 ஆண்கள். அவங்க வந்துட்டு இந்த தீக்களி அப்படிங்கிற மூலிகையை வந்து தன்னுடைய உடம்புல பூசிக்கிட்டு அந்த நெருப்பில் வந்து பார்த்தோன்னா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்துட்டு மறுபடியும் அந்த நெருப்புக்குள்ளே பூந்து அவங்களுக்கு வந்து மாலையை போடணுமாமா. அப்போ தான் அந்த சடங்கு முடியும். அந்த நெருப்புக்குள்ளே ஆடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மாலையை வந்து பார்த்தோன்னா நெருப்பில் இறங்கி போடணுமா. அப்படி நெருப்பில் இறங்கின 4 பேரில் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரியுடைய பொண்ணு. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே நம்ம கபிலர் ஆடி போயிடுறாரு. எதுக்குப்பா உன் பொண்ணு எதுக்குப்பா இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் நாகக்குடியினரை சேர்ந்த ஒரு இளைஞனை என் பொண்ணு காதலிக்கிறா, அந்த காதலுக்காக அந்த நாகக்குடியினரை சேர்ந்த இளைஞன் வந்து இறங்கும்போது கூடவே இவளும் இறங்கியிருக்கா அந்த நெருப்புக்குள்ளே. அதாவது தீக்களி அப்படிங்கிற மூலிகையை பூசிக்கிட்டு தான் எல்லாரும் நெருப்புக்குள்ளே இறங்குறாங்க. இருந்தாலும் இறங்கும்போது அது ஏன் பொண்ணு இல்லையா, அதனால தான் அதை பார்த்து எனக்கு அதிர்ச்சி ஆச்சு, அதனால தான் எனக்கு வந்துட்டு அழுகையே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் பாரி. அப்படியாப்பா உன் பொண்ணு வந்துட்டு காதலிக்கிறாளா, யாரப்பா காதலிக்கிறா, அந்த பையன் யார், அதை நாகக்குடியினரை சேர்ந்த பையன் தானான்னு சொல்லி கேட்க, ஆமாம் அந்த பையன் வந்துட்டு நாகக்குடியினரை சேர்ந்தவன் தான், ஆனால் அவனை நேற்று நான் பார்க்கவே இல்லை, ஏன்னா அவன் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா தீக்களியை பூசியிருந்தாங்க உடம்பு ஃபுல்லுக்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனை பெருசாக பார்க்க முடியல, அவன் யாருன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம பாரி. அதை முதல் கண்டுபிடிப்பான் அவன் யாருன்னு, கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரியுமே சொல்கிறாரு. நானாக போய் கண்டுபிடிக்கிறத விட என் பொண்ணு ஆதனி அவளாவே வந்து என்கிட்ட சொல்லுவா, இவனைத்தான் நான் காதலிக்கிறேன்னு சொல்லுவா, அதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரியுமே நம்ம பாரி சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம கபிலர் கேட்குறாரு, நீங்கள் வேளிர் குலம், அது நாகக்குலத்தினுடைய ஒரு இளைஞனை இவ காதலிக்கிறான்னா அப்போ வேளிர் குலத்துக்குள்ளே நாகக்குடியினர் வரப்போகிறாங்களா, அது 2 சேர்றாங்களா, 2 குலத்தையும் சேர்க்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க,
ஆமாம், இந்த மாதிரி வேடர் குலமும் கொடி குலமும் சேர்ந்ததுனால தான் வேளிர் குலம் வந்திருக்கு. அதாவது நம்ம முருகனும் வள்ளியும் லவ் பண்ணாங்களே, அப்படி லவ் பண்ணதுனால தான் வேளிர் குலம்னு ஒரு குலம் புதுசாக உருவாகியிருக்கு. அந்த மாதிரி வேளிர் குலமும் நாகக்குலமும் சேரட்டும், புதுசாக குலங்கள் உருவாகட்டுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரியும் சொல்லிடுறோம். சரி, நீங்கள் இங்கே ஓய்விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம பாரி கிளம்ப கூடவே நீலன் இருப்பான்ல, அந்த நீலனும் வந்துட்டு இவ்வளோ நேரம் பாரி கூட தான் இருந்திருக்கான். அதாவது அந்த கபிலர் கூடவே தான் இருந்திருக்கான். ஆனால் நீலன் வந்துட்டு இப்போ அந்த எவ்வியூருக்கு எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னா, அவன் வந்துட்டு இந்த கொற்றவை கூத்தை பார்த்துட்டு அவனுடைய குலப்பாடலை பாடுறதுக்காக வந்திருப்பான். அதே மாதிரி இந்த ஆகுதை குலத்தினுடைய பாடலும் அவன் பாடியாச்சு, ஆடியாச்சு. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எல்லைக்கு போகணும். எல்லையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாராவது போர் வீரர்கள் நம்ம ஊருக்குள்ளே வராங்களான்னு பார்க்கக்கூடிய வேலை தான் நீலனுடையது. அதனால் இப்போ அவன் எல்லைக்கு போகணும். அதனால் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறான். இப்போ பாரியும் கிளம்பிட்டான், நீலனும் கிளம்பிட்டான். நம்ம கபிலர் மட்டும் இருக்கும்போது கபிலருக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ காலில் வலி ஏற்பட்டிருக்கு இல்லையா, அதனால் அவருக்கு உதவிக்காக வந்து பார்த்தோன்னா ஒருத்தரை நியமிச்சுட்டு போகிறாங்க. உதிரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன். அவனை வந்து பார்த்தோன்னா கபிலருக்கு ஒத்தாசையாக இருக்க சொல்லி நம்ம பாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உதிரனை வந்து உதவிக்காக வச்சுட்டு போகிறான். உதிரனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கபிலர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நல்லா நடந்துக்கக்கூடிய ஒரு சின்ன பையன், ஒரு இளைஞன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உதிரனும் வந்து 2 மூலிகைகளை கொண்டு வரான். கொண்டு வந்து நம்ம கபிலர்கிட்ட கொடுக்குறான். கபிலர் வந்துட்டு வாங்கி அந்த மூலிகைகளை சாப்பிட்ட உடனே இப்போதைக்கு கொஞ்சம் கால் வலி நல்லா இருக்குது. அதே மாதிரி உதிரனும் நம்ம கபிலரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மிங்கிளாக ஆரம்பிக்கிறாங்க, பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நாள் ஃபுல்லாகவே நம்ம உதிரன் தான் கபிலர் கூட இருந்திருக்கான். அந்த நாளுடைய இரவு நேரமும் வருது. இரவு நேரத்தில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கூத்து ஆரம்பிக்குது. வேற ஒரு கூத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. இந்த தடவை நம்ம உதிரன் வந்துட்டு நீங்கள் ஒன்று அங்கே போவேணா, அங்கே என்ன கூத்து நடக்குது, அது எந்த குலத்தினர் பாடுறாங்க, அவங்க என்ன கதையை சொல்ல போகிறாங்கன்னு நானே சொல்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் எல்லா கூத்தையும் பார்த்துருக்கேன், நானே சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்ல உடனே சரி நீயே சொல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதே மாதிரி நம்ம உதிரன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நடக்கக்கூடிய கூத்து அவனே கதையாக சொல்கிறான். அதே மாதிரி அடுத்த நாள் ஒரு ஓசை கேட்குது. அந்த ஓசையை வச்சு அடுத்த நாள் என்ன கூத்து நடக்குதுன்னு சொல்கிறான். இந்த மாதிரி மொத்தம் 8 நாள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறான். 8ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூத்தினுடைய அந்த பறையுடைய ஒலி கேட்காம மனிதர்களே வந்து பார்த்தீங்கன்னா கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. மனிதர்களே விட்டு விட்டு கத்துறாங்க. எதுக்குப்பா இவங்க இப்படி கத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூவல் குலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கூவி கூவி தான் தன்னுடைய பாடல்களை பாடுவாங்க. இவங்க ஒரு மாதிரியான குலம் அப்படின்னு சொல்லி அவங்க கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான் நம்ம உதிரன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஓசையை கேட்டு ஒவ்வொரு குலத்தினருடைய கதையை உதிரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். மொத்தமாக வந்துட்டு 17 நாள் அது நடக்குமாமா. கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 13 முடிஞ்சு போச்சு, மீதி 4 தான் பாக்கி இருக்குது. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பார்த்தீங்கன்னா பேஞ்சிருக்குது. அதனால் கூத்தே நடக்கலை. அதனால் சவுண்டுமே வரவே இல்லை, எந்த ஒரு சத்தமுமே கேட்கல. 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மழை பேஞ்ச காரணத்தினால கூத்து நடக்கலை, சத்தமும் கேட்காம விட்டுருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒலி எழும்புது. அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன கதை, இப்போ என்ன யார் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம உதிரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையை சொல்லவே மாட்டேங்கிறான். என்ன கதைன்னு சொல்லு சொல்லு, அது என்ன கதைன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டேக்கிறாரு நம்ம கபிலர். ஆனால் நம்ம உதிரனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லி சமாளித்து பார்க்குறான், இந்த கதை எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம கபிலர் வந்துட்டு மொத்தம் 15 கூடையில் பழங்கள் வச்சுருந்தாங்க. இப்போ 11 தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 கதைகள் பாக்கி இருக்குது, அதையும் சொல்லுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம உதிரன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமா நம்ம கபிலர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனால இந்த மாதிரி இந்த கதைகளை சொல்கிற சக்தி என்கிட்ட இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம உதிரன் சொல்லிடுறான். ஏன் என்னாச்சு, எதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவனால் சமாளிக்கவும் முடியல. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆவது நாள். இந்த நாளோட முடிஞ்சே போச்சு, என்ன கூத்தே முடிஞ்சு போச்சு, கொற்றவை கூத்து. அந்த 17ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓசை வந்து பார்த்தோன்னா ஒலிக்க ஆரம்பிக்குது. இதென்ன புதுசாக இருக்குது இந்த ஓசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இது இன்னைக்கு தினம் வந்து பார்த்தோன்னா வேளிர் குலத்தினுடைய தினம். இந்த தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்தோன்னா கூத்து கட்டியிருப்பாங்க, இவ்வளோ நாள் வேறு வேறு பறை ஒலிகள் வந்து பார்த்தோன்னா ஒலிச்சிருக்கும். அது எல்லாமே சேர்ந்து ஒலிக்கக்கூடிய தினம் தான் இது. இன்றைக்கி வேளிர் குலத்தினுடைய பெருமைகளை பேசுவாங்க. அதுவும் அங்கே இறங்கி ஆட போகிறது யாருன்னா நம்ம குலத்தலைவன் பாரி தான் ஆட போகிறான். அவன் வந்து ஆடினான்னா அந்த காடே அதிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த உதிரன். அந்த உதிரன் சொல்கிறத கேட்டாவே பாரி எந்த மாதிரி ஆடுவான்னு சொல்லிட்டு நம்ம கபிலருக்கு அங்கேயே புரிஞ்சிருச்சுங்க.